கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் கன்னியா ராசியில் விருச்சக லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. கார்த்திகை மாதத்துக்கு நாட்கள் ஆயுள் காலன்னு சொல்லக்கூடிய மாதத்துக்கு உண்டான நாட்கள் 29 நாட்கள். அப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29 தேதிக்குள்ளார எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், எந்த மாதிரியான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரும்ன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தானே சாதகமான பலன் தரும். கன்னியா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு 3வது பாவகத்தில் தைரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற நேரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு சாரம் கொடுத்தவர் சனி பகவான். ஏன்னா நம்ம தான் பார்க்குறது கோட்சார பலனாச்சே. கோள்கள் சார பலன், ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்குண்டான பலன் தான் கோட்சார பலன், கோள்கள் சார பலன். கன்னி ராசி அப்படின்னா புதனுக்கு சனி பகவான் நல்லவர். சனி பகவான் புத்திரஸ்தானாதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசிநாதனுக்கு சாரம் கொடுக்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. குரு பகவான் சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்கிறாரு, உங்களுடைய ராசிநாதனுக்கு சாரம் கொடுத்த சனி பகவானையும் பார்க்கிறாரு. இதனால் ஃபஸ்ட்டு மன அழுத்தம் சரியாக போகுது. கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி கன்னிராசியில் பிறந்த பெண்ணுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்னென்னா மன அழுத்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தம். தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு மன அழுத்தம் இருக்கும், கொடுத்த பணம் வாங்க முடியலையென்ற மன அழுத்தம் இருக்கும், இல்லை வாங்கின பணத்தை கட்ட முடியலையென்ற மன அழுத்தம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான சங்கடங்களாக இருக்குது என்ற மன அழுத்தம் இருக்கும். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, கார்த்திகை மாதத்தில் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் இருந்து நீங்கள் மீண்டும் சந்தோஷம் அடைஞ்சிடலாம். 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்கல, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கையில் 4ஆம் தேதி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய சாரத்தில் வராரு. விஷாகம் நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி வராரு. அப்போ தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம் இது. பணப்பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அடையலைன்னா உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். கார்த்திகை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 4 தேதியிலிருந்து 19 தேதி வரை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு அனுகூலம் தரக்கூடிய நாட்கள். அதாவதுங்க காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது சாதிச்சுக்கிடணும். இதுதானே புத்திசாலித்தனம். நாம் என்ன தான் புரண்டு உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னா, நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா உடம்பு ஃபுல்லாக மண் ஒட்டும், நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது உங்களுக்கான நேர காலங்கள். குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவரையும் பார்க்கிறாரு, ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவரையெல்லாம் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுக்குறாரு. இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் சாதகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய பஞ்சம் தீரக்கூடிய ஒரு மாதம், நாம் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான ஒரு மாதம், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான மாதம். முயற்சி பண்ணி பாருங்கள். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு சாரம் கொடுக்கக்கூடிய தருணத்தில்
கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. 4ஆம் தேதியிலிருந்து படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை ஏற்படுத்த போகுது. 2வது பாவகத்துக்கு அதிபதி தானே படிப்பு ஸ்தானாதிபதி, படிப்பு காரகன் புதன். எங்க படிப்பு ஸ்தானாதிபதிக்கு குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு, படிப்பு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனுக்கும் குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு, குரு பார்வையும் பார்க்கிறாரு. இதனால் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். இல்லை இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அதாவது வெளி மாநிலமோ அல்லது வெளி ஊரோ போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும், இடமாற்றங்கள் ஏற்படுத்தும். இத்தனை நாள் ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நமக்குண்டான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதே மாதிரி நிறைய குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான நேரம் இதுதான். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் தானே. குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் குருவுடைய சாரத்தில் ஏறும் பொழுது, திருமணஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் ஏறும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய தீராத ஒரு பகை தீரும், காதலர்களிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் சரியாகும், ஒரு புரிதல் இல்லைங்க, ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லைங்க அப்படின்னா இந்த நேரம் நல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 3வது பாவகத்துக்கு அதிபதி சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், குரு பார்க்கிறாரு, சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகம். இதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முழுமையாக நீங்கிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணங்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுது, தம்பிக்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுது. ஐயா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இந்த நேரத்தில் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது, பார்த்துக்கிடுங்க. 4வது பாவகம் சுபஸ்தானாதிபதி நமக்கு 11வது பாவகத்தில் அதிசாரத்தில் இருந்து குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். ஒரு சிலருக்கு மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அனுபவிச்சு பாருங்கள். ஐயா இம்புட்டு கஷ்டத்தில் நீ இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்தா வீடு வாசல் வாங்குற மாதிரி வாகனம் வாங்குற மாதிரி தெரியுதா? ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான பலன் வராதில்லை. ஒரு சிலருக்கு வீடு வாசல் பறி போகுது என்ற மனநிலையில் ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் வீடு வாசலை வாங்கணுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க. சரியா? அப்போது நான் 2த்துக்கும் பலன் சொல்கிறேனுங்க. தனஸ்தானாதிபதி நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் அவருக்கு சரியாயிடும். ஏற்கனவே பொருளாதார ரீதியாக நல்லா தான் சார் இருக்கேன், மண்மனை வாங்குகிற யோகம் எனக்கு இருக்குதான்னா, மண்மனை அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான். அந்த செவ்வாவை குரு பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதி ஆட்சியில் இருக்கிறாரு, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இதனால் மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்பு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி 5வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான், புத்திரஸ்தானாதிபதி அல்லவா. சனி பகவான் குருவுடைய சாரத்தில் இருந்து புத்திரகாரகன், புத்திரகாரகனுடைய சாரத்தில் இருந்து புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனுக்கு சாரம் கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை புத்திரகாரகன் குரு பார்க்கிறார். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையான குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை இந்த நேரத்தில் சரிப்படுத்தும். ஐயா நீங்கள் ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன், வாய்க்கு வரதெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. சாமி சத்தியமே அது உண்மை. ஏன்னா புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு நல்ல நிலையில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்ப்பதும், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கு சாரம் கொடுக்கறதும், உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறதும், உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம், பார்க்காத வைத்தியம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எது வேணாலும் இருக்கட்டுமே. இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் இது. மனுஷன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, கடவுள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க. அது நார்மலாக குழந்தை நிற்கதா அல்லது மருத்துவ ரீதியாக குழந்தை நிற்கிதா, அது 2வது பட்சம். ஆனால் உங்கள் வம்சம் விருத்தியாகிறதுக்கான வாய்ப்பு, தீராத புத்திரபாக்கிய தடை தீர்றதுக்கான வாய்ப்பு அனுபவித்து சொல்லுங்கள். அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் 2 பேராக இருக்க மாட்டீங்க, 3 பேராக இருப்பீங்க. சரியா?
இது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு தருணம். கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம், நல்ல அனுகூலங்கள் வரக்கூடிய ஒரு தருணம். பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. வேதகால முறையில் ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு உங்களுக்கு என்னதான் அமைப்பு இருக்குதுன்ற விவரத்தை துல்லியமாக நான் சொல்லிடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.